ஒரு பொய் வழக்கு அரசியல் பிரச்சனைல ஒரு கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதி கொடுத்த ஒரு புகாரின் பேர்ல அவர் தொடர்ந்து 9 மாசமா புகார் கொடுத்து டார்கெட் பண்ணி ஒவ்வொரு அதிகாரி ஆபீஸுக்கு போய் டெய்லி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணி ஒரு லெவல்ல பிரஷர் ஆகி அதிகாரிகளுடைய நெருக்கடி தாங்க முடியாம அவருடைய அந்த பெட்டிஷன் ஏத்து ஒரு அவசர பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குல இருக்கிற எந்த செக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. நம்ம டெபாசிட் வாங்கல, முழுக்க முழுக்க மக்கள் செயல்படுறோம். நம்ம கம்பெனி என்ட்ரி ஃப்ரீ தான். இது தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரி வழக்கு போட்டிருக்காரு. இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன். இது வரைக்கும் 9 மாதமா அந்த ஒரு நபர் கொடுத்த பெட்டிஷனுக்காக நான் போகாத ஆபீஸ் கிடையாது, பார்க்காத அதிகாரி கிடையாது. ஆனா எங்கேயுமே நான் யாரையுமே துணை கூப்பிடல. ஏன்னா நம்ம மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. எல்லா டாக்குமெண்ட்டும் ஜிஎஸ்டி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு அத்தனை சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அந்த டீடைல்ஸ் அதிகாரி கூட இங்க இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அதே ஒரு அதிகாரி 3 மாசத்துக்கு முன்னால எல்லா விலையும் கேட்டு வாங்கிட்டு திரும்ப திடீர்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்ல பார்த்து ஒரு கேஸ் போட்டாருன்னா அது எப்படி ஏத்துக்க முடியுங்களா? ஒரு நியாயமான கோரிக்கை. ஆனா அதிகார வர்க்கம் அதிகாரிங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க பெட்டிஷன் கொடுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம். நிச்சயமா கம்பெனி நியாயங்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு நாங்க கோரிக்கை நிச்சயமா நடவடிக்கை எடுத்து அந்த பொய்வை ரத்து பண்ணுவாங்க. வண்டியில பாதுகாப்பா ஊருக்கு கலந்துருவாங்க. அத்தனை பேர் ఇదేంద్రా స్వామి ఈ వీడియో ఇప్పుడు పెట్టావు అని అనుకుంటున్నారా? ఏమీ లేదండి. నాకు ఒకసారి ఎండి సార్ని గత యాక్టివిటీస్ని అన్నింటినీ గుర్తు చేసుకోవాలనిపించింది. అలాగే మీకు కూడా గుర్తు చేయాలనిపించింది. అందుకనే మీకు వీడియో పోస్ట్ చేశాను. ఎండి సార్ ఒకప్పుడు మాట్లాడిన తీరు చూడండి, ఆయన గంభీరం చూడండి, ఆయన కాన్ఫిడెన్స్ చూడండి. ఈ కాన్ఫిడెన్స్ ఎవరికి వస్తుందంటే ఎవరైతే స్టాండర్డ్గా ఉంటారో వాళ్ళకి మాత్రం ఈ కాన్ఫిడెన్స్ వస్తుంది. నిజంగా కంపెనీ మళ్ళీ యాజ్ సూన్ యాజ్ పాసిబుల్ త్వరగా మళ్ళీ రావాలి, రీస్టార్ట్ అవ్వాలి. మనలాంటి కొన్ని వేల లక్షల మంది భవిష్యత్తులో మారాలని నిజంగా ఆ భగవంతుని ప్రార్థిస్తున్నాను. ఇంతవరకు అయితే కంపెనీలో ఎటువంటి ఇష్యూస్ లేవు, కేవలం ఒక్క సిచ్యువేషన్ తప్ప గత 3 సంవత్సరాలుగా. సో ఇది కూడా ఎంత త్వరగా క్లియర్ అయిపోతే అంత త్వరగా మనందరికీ మంచి జరగబోతుందని అనుకుంటున్నాను. సో మీ అందరికీ గుర్తు చేద్దాం అనేటువంటి విషయంతో పాత జ్ఞాపకాలు నేను మీకు గుర్తు చేస్తున్నాను. కంపెనీ అంటే బిఫోర్ ఎంత స్ట్రాంగ్గా ఉండేది అనేది మీకు తెలియాలి, కొత్త వాళ్ళకి కూడా తెలియాలి కాబట్టి సో నేను వీటిని రీమేక్ టైప్ పెట్టాను, గుర్తు చేశాను. థ్యాంక్ యూ సో మచ్ ఆల్ ఆఫ్ యూ. వీడియో చూసిన ప్రతి ఒక్కరికి కూడా ధన్యవాదాలు. అండ్ ఆల్సో